Next நம்ம thermodynamic probability. thermodynamic probability ல அதாவது W அல்லது ஒமேகான்ற எழுத்தால குறிப்போம், அல்லது சில நேரங்கள்ல கேபிட்டல் ஒமேகா இந்த எழுத்தால குறிக்கலாம். இந்த thermodynamic probability according to the three types of statistics. அதாவது நம்ம பார்க்க போற statistics பாத்தீங்கன்னா 3 டைப். ஒன்னு மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வந்து கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கிளாசிக்கல் இது ரெண்டும் வந்து பிஇ ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எஃப்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பிஇனா போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எஃப்டி அப்படின்றது. இது ரெண்டும் வந்து குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ இந்த 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேனுக்கான ஃபார்முலா n ஃபேக்டோரியல், கேபிட்டல் N ஃபேக்டோரியல். கேபிட்டல் Nன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் த பார்ட்டிகல். அப்புறம் பை GI பவர் NI பை NI ஃபேக்டோரியல். இதுல NIன்றது இப்போ ஒரு பேச நம்ம நிறைய செல்களா பிரிப்போம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல் அல்லது கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு NI அப்படின்றதுல பாத்தீங்கன்னா NIனா N1 N2 N3 இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸும் சேர்ந்ததுதான் நம்ம NIன்னு சொல்றோம். அப்ப NIனா என்ன அர்த்தம்னா, உதாரணமா N1 அப்படின்னு எடுத்துக்கலாம். N1 எடுத்துன்னா ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். N2 அப்படின்னா செகண்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். அதை வந்து நம்ம போடுறோம். GIன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பார்ட்மெண்ட் எத்தனை பிரிவுகளாக இருக்கு, கம்பார்ட்மெண்ட் வந்து எத்தனை பிரிவுகளா இருக்குன்ற நம்பரை நாம அது போட போறோம். இப்போ உதாரணமா இந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டை 2ஆ பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டை 2ஆ பிரிச்சிருக்காங்கன்னா GIக்கு பேர் என்ன போடுவீங்க, நீங்க வந்து 2ன்னு போடுவோம். NIன்றது அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகளை நம்ம அதுல போடுவோம். அந்த கம்பார்ட்மெண்ட்ல எத்தனை பார்ட்டிகல் இருக்குன்றதை நம்ம போடுவோம். திரும்ப அந்த NI ஃபேக்டர்லாம் அதே சேம் மீனிங் தான். பையன்றது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நார்மலா நம்ம சிக்மா யூஸ் பண்றோம் இல்லையா. இப்போ சிக்மா NI அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட மீனிங் என்னது? சிக்மான்றது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? சம்மேஷன் அப்படின்ற கான்செப்டுக்காக யூஸ் பண்றோம். சம்மேஷன்னா இப்போ சிக்மா NI அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஐக்கு பதிலா 1 2 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணி கூட்ட போறோம். இப்போ எனக்கு ஐக்கு பதிலா 1 போட்டீங்கன்னா N1, ஐக்கு பதிலா 2 போட்டீங்கன்னா N1. இதெல்லாம் போட்டு என்ன பண்ணணும், நம்ம அடுத்து ஐக்கு பதிலா 3 போடுறோம், ஐக்கு பதிலா 4, இதே மாதிரி கூட்டி வரக்கூடிய வேல்யூஸ். அதாவது இப்படி வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் கூட்டணும்னு அர்த்தம் சிக்மா போட்டீங்கன்னா. அதுவே பை NIன்னு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதே மீனிங் தான். N1 பட் N2 N3, ஐக்கு பதிலா 1 2 3ன்னு வரிசையா போடுறீங்க. கூட்டுறதுக்கு பதிலா என்ன பண்ணணும், நம்ம பெருக்கம். அதான் பையோட மீனிங். பை போட்டிருந்தாங்கன்னா சமேஷன் மாதிரிதான், இது வந்து ப்ராடக்ட். அப்ப இதுதான் அந்த பைக்கான மீனிங். இப்ப மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் N ஃபேக்டோரியல், கேபிட்டல் N ஃபேக்டோரியல் பை GI பவர் NI பை NI ஃபேக்டோரியல். இதற்கான ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கலாம். அது போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த முன்னாடி இந்த N ஃபேக்டோரியல் வரல, அதுக்கு பதிலா NI பிளஸ் GI ரெண்டையும் ஆட் பண்ணி அதை டோட்டலா ஃபேக்டோரியல் பண்ணிடுறோம். அப்புறம் பைல வந்து NI ஃபேக்டோரியல் தனியா, GI ஃபேக்டோரியல் தனியா இருக்கு. அடுத்து ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேபிட்டல் N ஃபேக்டோரியல் பை GI ஃபேக்டோரியல் பை NI ஃபேக்டோரியல், GI மைனஸ் NI ஃபேக்டோரியல். அப்ப W என்பது எதை சார்ந்து இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன சார்ந்து இருக்கு. அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் அவைலபிள் ஸ்பேஸ் G அதை சார்ந்து இருக்குன்னு சொல்றோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, லியூவில்ஸ் தியரம். லியூவில்ஸ் தியரத்துல நமக்கு வந்து 2 பார்ட் இருக்கும். ஒரு பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் டென்சிட்டி இன் ஸ்பேஸ். இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கன்சர்வேஷன் ஆஃப் டென்சிட்டி இன் ஸ்பேஸ்ல டென்சிட்டி என்ன பண்ணாது அப்படின்னா நமக்கு மாறாம இருக்கும். அதாவது the rate of change of density of phase point in phase space is 0. rate of change அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் டென்சிட்டி வந்து என்ன பண்ணாது, நமக்கு மாறாது. அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டென்சிட்டி வந்து என்னவா இருக்கும், நமக்கு 0. இப்ப டென்சிட்டி ரோன்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப d rho by dt equal to 0 அப்படின்னு சொல்லலாம். அடுத்த செகண்ட் பார்ட் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இன் ஸ்பேஸ். அதே போல எக்ஸ்டென்ஷன் அப்படின்றதும் நமக்கு வந்து கன்சர்வ்டா இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன்றது என்ன பாத்தீங்கன்னா, இந்த டெல்டா காமாவை தான் நம்ம வந்து இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸ்பேஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப d by dt of டெல்டா காமா ஈக்குவல் டு 0. அடுத்து இந்த டெல்டா காமான்றது பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு டெல்டா காமான்றதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, டெல்டா PI இன்ட்டு டெல்டா QI சமேஷன் அப்படின்னு எழுதுறோம் டெல்டா காமாவை.
இப்போ டெல்டா காமா ஈக்குவல் டு சமேஷன் டெல்டா பிஐ டெல்டா கியூஏன்னு எழுதுறோம். இப்போ தேர்ஃபோர் டெல்டா காமா ஈக்குவல் டு 0 எழுதலாம், அல்லது டி பை டிடி ஆஃப் சமேஷன் ஐ ஈக்குவல் டு 1 டி ஆஃப் டெல்டா பிஐ டெல்டா கியூஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாவது பார்ட்டை சொல்லலாம். அடுத்து இதுல இருந்து டெரைவ் பண்ணி வரக்கூடிய டேர்ம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து டி ரோ பை டிடி அப்படின்றத சொல்லியிருக்கோம். இந்த டி ரோ பை டிடில பார்சியலா வந்து டோ ரோ பை டோ டி மட்டும் எடுத்துக்கிறாங்க. டோ ரோ பை டோ டி கியூ கமா பி. இந்த டோ ரோ பை டோ டி அட் கியூ கமா பி இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஆக்சுவலா நமக்கு அந்த ரோ ஈக்குவல் டு ரோ ஆஃப் கியூ கமா பி அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதை நீங்க பார்சியல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா வரும். இப்ப ரோவை பார்சியல் பண்ணீங்கன்னா என்ன வருது நமக்கு டோ ரோ பை டோ டி ரைட்டா. இந்த சைடு ஈக்குவல் டு டோ ரோ பை டோ டி போடுவீங்க. டோ ரோ பை டோ கியூ ஃபர்ஸ்ட் கியூவை பொறுத்து பண்றோமா, டோ ரோ பை டோ கியூ. அதுக்கப்புறம் கியூவை பண்ணா என்ன வரும் நமக்கு கியூ டாட். அதுக்கப்புறம் பிளஸ் டோ பி பை டோ டி இது டோ பி டோ ரோ பை டோ பி. திரும்ப பிஏ பண்ணீங்கன்னா என்ன வரும் நமக்கு பிஐ டாட். இப்ப இந்த இதை வந்து அப்படியே பார்சியல் டிபெண்டன்சி பண்ணா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் நமக்கு. இது ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு வந்து மைனஸ். ஈக்குவல் என்ன வருது நமக்கு இங்க மைனஸ் வருது. அப்ப இந்த மைனஸ் இப்ப நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் நமக்கு பிளஸ் கிடைச்சிடும். அப்ப ஈக்குவல் டு 0. இந்த டோ ரோ பை டோ டி பிளஸ் டோ ரோ பை டோ கியூஐ டாட் டோ ரோ பை டோ பிஐ பிஐ டாட் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா டி ரோ பை டோ டி டிடி அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப இதை வந்து டி ரோ பை டிடின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப தேர்ஃபோர் டி ரோ பை டிடி ஈக்குவல் டு இந்த பிராக்கெட் டேர்ம் ஈக்குவல் டு என்னது 0. இப்ப தேர்ஃபோர் நம்ம ஏற்கனவே என்ன நம்ம ஃபார்முலா எடுத்துருக்கோம் அப்படின்னா டி ரோ பை டிடி ஈக்குவல் டு 0. இப்ப லூவில்ஸ் தியரம்னு எதை சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை சொல்லலாம் அல்லது இந்த ஃபார்முலாவை சொல்லலாம். ரெண்டுமே சேம் தான். இங்க அது ஈக்குவல் டு மைனஸ் வச்சிருக்கோம், அங்க உள்ள கொண்டு வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்றோம். And then the density of a group of points remains constant along their trajectories in the base space. This equation is identical with இந்த ஈக்குவேஷன் எதற்கு எந்த மாதிரியான ஈக்குவேஷன் மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அது போல இருக்கு. கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இன் ஹைட்ரோடைனமிக்ஸ். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டி ரோ பை டிடி பிளஸ் அந்த டெல்டா ஜே ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றோம். இப்ப இந்த லூவில்ஸ் தியரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த தியரத்துல எத்தனை பார்ட் இருக்கு, நம்ம வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து கன்சர்வேஷன் ஆஃப் டென்சிட்டி இன் ஸ்பேஸ் ஸ்பேஸ். கன்சர்வேஷன் ஆஃப் டென்சிட்டி இன் ஸ்பேஸ் ஸ்பேஸ் இதற்கான ஈக்குவேஷன் வந்து டி கன்சர்வேஷன் டென்சிட்டி டென்சிட்டினா ரோ. அப்ப கன்சர்வேஷன் டென்சிட்டினா டி ரோ பை டிடி ஈக்குவல் டு 0. அடுத்த ரெண்டாவது பார்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இன் ஸ்பேஸ் ஸ்பேஸ். எக்ஸ்டென்ஷன் வந்து எந்த இடத்துல குறிக்கும் டெல்டா காமா. அப்ப தேர்ஃபோர் டி பை டிடி டெல்டா காமா ஈக்குவல் டு 0. அப்புறம் இதுல இருந்து டெரைவ் பண்ணி வரக்கூடிய இது ரெண்டையும் வச்சு டெரைவ் பண்ணி வரக்கூடிய டேர்ம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லூவில்ஸ் தியரம். இந்த 2 கான்செப்டையும் வச்சு டெரைவ் பண்ணி வர்றது. அது வந்து என்ன அப்படின்னா டோ ரோ பை டோ டி கியூ கமா பி ஈக்குவல் டு மைனஸ் சமேஷன் ஐ ஈக்குவல் டு 1 டி எஃப் டோ ரோ பை டோ கியூஐ டாட் பிளஸ் டோ ரோ பை டோ பிஐ பிஐ டாட். இப்ப இது ரெண்டும் இணைச்சிங்கன்னா இந்த ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. ஏற்கனவே வந்து நம்ம வந்து டி ரோ பை டிடி அதாவது இது வந்து டி ரோ பை டிடிக்கு ஈக்குவல் சொல்றோம். இது வந்து அப்ப தேர்ஃபோர் டி ரோ பை டிடி ஈக்குவல் டு 0. அதாவது இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த செகண்ட் பார்ட்ல இருந்து கண்டுபிடிச்சு இதை வந்து டி ரோ பை டிடிக்கு ஈக்குவல் சொல்றோம். இப்ப இது 0ன்றதுனால டி ரோ பை டிடி ஈக்குவல் டு 0ன்னு வந்து. அப்ப செகண்ட் பார்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன பண்றோம் ப்ரூவ் பண்றோம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப லூவில்ஸ் தியரம்னா 2 பார்ட். என்னென்ன பார்ட்? டென்சிட்டி ஆஃப் phase space is constant. இன்னொன்னு extension phase space extension is constant. இந்த 2 கான்செப்ட் ஞாபகம் இருக்கணும். ஃபார்முலா வந்து டோ ரோ பை டோ டி பிளஸ் டோ ரோ பை டோ டி. அந்த ஃபார்முலா வந்து ஜெனரல் ஃபார்முலா டி ரோ பை டிடி ஈக்குவல் டு 0. இன்னொன்னு டி பை டிடி டெல்டா காமா ஈக்குவல் டு 0 போட்டுருவீங்க. அடுத்து லூவில்ஸ் தியரம்னு சொல்றோம்ல, அது என்ன ஃபார்முலா? அது டோ ரோ பை டோ டி
plus dou rho by dou qi qi dot plus dou rho by dou bi pi dot equal to 0. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ ஸ்டேட்ஸ்னா என்ன, மேக்ரோ ஸ்டேட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீடைலா புரியும். மைக்ரோ ஸ்டேட் அப்படின்றது the state of an individual system அல்லது individual molecule may be represented in space by a point known as space point or representative point. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. இப்ப a space divided into cells, a base points for any system or molecule may reside in one of these cells. Each arrangement of the specified system or molecule with their representative points in particular cells is called a microstate. So each arrangement of specified system or each arrangement of molecule with their representative points, representative points குள்ள அப்படியே அரேஞ்ச்மெண்ட் பர்டிகுலர் செல்லுல வந்து எங்க இருக்கு, இது எந்த அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மைக்ரோஸ்டேட் சொல்றோம். இன்னும் சொல்ல போனா வந்து the state of an individual system அல்லது மாலிகூல்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது ஜெனரலா. இப்போ மைக்ரோ ஸ்டேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எதை நமக்கு குறிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஸ்டேட் ஆஃப் த என்செம்பிள் மே பி டிஃபைன் பை த ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் பொசிஷன் ஆஃப் பேஸ் பாயிண்ட்ஸ். அதாவது இண்டிவிஜுவல் பொசிஷன் ஒரு மாலிகுலோட ஃபார் ஈச் சிஸ்டம் ஆர் மாலிகுல்ஸ் ஆஃப் த என்செம்பிள். இப்போ வந்து நமக்கு வந்து 10 மாலிகுல்ஸ் இருக்குன்னா 10 மாலிகுலினுடைய எதை குறிக்குது, நமக்கு வந்து இண்டிவிஜுவல் பொசிஷன், ஒவ்வொரு மாலிகுலும் எந்த பொசிஷன்ல இருக்குது அப்படின்றத குறிக்கிறது என்ன அப்படின்னா மைக்ரோஸ்டேட். அடுத்து மேக்ரோ ஸ்டேட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா a macro state of the ensemble may be defined by the specification of base point in each cell. அதனுடைய மீனிங் என்ன, ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் த பேஸ் பாயிண்ட், ஸ்பேஸ் பாயிண்டோட ஸ்பெசிபிகேஷனை குறிக்குது. அதாவது தட் இஸ் ஸ்பெசிஃபையிங் த நம்பர்ஸ் ஒன்லி. அதாவது மெனி டிஃபரெண்ட் மைக்ரோ ஸ்டேட்ஸ் மே கரஸ்பாண்ட் டு த சேம் மேக்ரோ ஸ்டேட். ஒரு மேக்ரோ ஸ்டேட்டுக்குள்ள நிறைய என்ன இருக்கலாம், மைக்ரோ ஸ்டேட் இருக்கலாம். இப்ப மைக்ரோ ஸ்டேட்ன்றது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் பாயிண்ட், அதாவது ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் பேஸ் பாயிண்ட் இன் ஈச் செல், இந்த செல்லுக்குள்ள எத்தனை பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றது மேக்ரோ ஸ்டேட். மைக்ரோ ஸ்டேட்ன்றது ஒவ்வொரு பாயிண்டும் எந்த பொசிஷன்ல இருக்கு. இதான் வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம். உங்களுக்கு அந்த டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு என்ன இருக்கலாம், கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனா மீனிங் வந்து என்ன அப்படின்னா இப்ப இந்த பேஸ் செல்லுல எத்தனை இருக்கு, நமக்கு மேக்ரோ ஸ்டேட்னா எத்தனைன்னு சொல்லுவீங்க, 4. அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்டேட்னா ஒவ்வொன்றும் எந்த பொசிஷன்ல இருக்குன்றது சொல்லணும். அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், மைக்ரோ ஸ்டேட்னு சொல்றோம். இப்ப அடுத்ததான் வந்து அக்சசிபிள் மைக்ரோ ஸ்டேட். அக்சசிபிள் அப்படின்னாலே என்ன அர்த்தம், அக்சஸ்னா அதான் இருக்க முடியுதுன்னு சொல்லலாம், அத வாய்ப்புகள் உள்ள அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து அக்சசிபிள் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல பார்த்திருப்போம், கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு. கன்ஸ்ட்ரைன்னா அது வந்து நடக்காது, அந்த லிமிட்டெட் வரம் ரெஸ்ட்ரிக்ட் இருக்கும். சில மைக்ரோ ஸ்டேட்டுக்கு என்ன இருக்கலாம், நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். அக்சசிபிள் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத, ரெஸ்ட்ரிக்ஷன் போக மிச்சம், ரெஸ்ட்ரிக்ஷன் போக மிச்சம் இருக்கிற மைக்ரோ ஸ்டேட்டை நம்ம என்ன சொல்றோம், அக்சசிபிள் மைக்ரோ ஸ்டேட். அதாவது மைக்ரோ ஸ்டேட் விச் ஆர் அலௌட் அண்டர் கிவன் ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு கீழே அலோவ் பண்ணப்பட்ட அந்த மைக்ரோ ஸ்டேட்டுகளை நம்ம அக்சசிபிள் மைக்ரோ ஸ்டேட் சொல்றோம். இப்போ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல் பாஸ்லேட். பாஸ்லேட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்ல இதை அண்டர்லைன் பண்ணிக்கீங்க. ஆல் அக்சசிபிள் மைக்ரோ ஸ்டேட்ஸ் கரஸ்பாண்டிங் டு பாசிபிள் மைக்ரோ ஸ்டேட்ஸ் ஆர் ஈக்குவலி ப்ராபபிள். சாரி, all accessible microstates corresponding to possible macro states. அதாவது ஒரு குறிப்பிட்ட மேக்ரோ ஸ்டேட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து அக்சசிபிள் மைக்ரோ ஸ்டேட்டுகளும் என்ன சொல்றோம் அப்படின்னா ஈக்குவலி ப்ராபபிள். இப்ப நாம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு 4 பார்ட்டிகல் எடுத்துக்க போறோம். 4மே என்ன பார்ட்டிகல்னா டிஸ்ட்ரிபியூசபிள் பார்ட்டிகல். இதை நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து 2 எக்ஸாக்ட்லி 2 சிமிலர் கம்பார்ட்மெண்ட்
ரெண்டு சிமிலர் கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அதாவது ரெண்டு சிமிலர் கம்பார்ட்மெண்ட்னா ரெண்டும் ஒரே சைஸ்ல ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. நமக்கு எத்தனை பார்ட்டிகள் இருக்கு? 4 பார்ட்டிகள் இருக்கு. இந்த 4 பார்ட்டிகளை இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எப்படி எல்லாம் இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம்? இந்த 4 பார்ட்டிகள் இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எப்படி எல்லாம் ஆகலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுமே சிமிலர் கம்பார்ட்மெண்ட்னு சொல்லிட்டான். ரைட்டா? ரெண்டுமே சிமிலரா இருக்கிறதுனால அப்ப வந்து அதோடைய ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும்? சேம் ப்ராபபிலிட்டி. அப்ப ப்ராபபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2, இதுக்கான ப்ராபபிலிட்டியும் 1/2. ரெண்டுக்கும் சேம் ப்ராபபிலிட்டி, ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. ரைட். இப்ப அந்த 4 பார்ட்டிகள் இப்ப வந்து நமக்கு கம்பார்ட்மெண்ட்ல எப்படி வந்து வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப வந்து இந்த இதுல வந்து நம்ம டி அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கிறது என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷனை குறிக்கிறோம். எதை குறிக்கிறோம்? நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப கம்பார்ட்மெண்ட் 1, கம்பார்ட்மெண்ட் 2, ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டையும் நம்ம அங்க போட்டோம். இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் 1 எப்படி வந்து அந்த எப்படி எல்லாம் அந்த சாய்ஸ் எடுத்துக்கலான்றது. இப்ப ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல 4 பார்ட்டிகளுமே எங்க போகலாம்? நமக்கு 2வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்கலாம். 1வது கம்பார்ட்மெண்ட்ல அப்ப பார்ட்டிகளே இல்லாத ஒரு நிலை வரலாம். ஒண்ணு அது 0, இன்னொன்னு 4. அடுத்து 2வது கம்பார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பார்ட்டிகளும் 2வதுல 3 பார்ட்டிகள் இருக்கலாம். அதே மாதிரி D3 இது பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே 2 இருக்கலாம். D4ல 3, இதுல 1, 4, 0. இப்ப இந்த மாதிரி நமக்கு வந்து எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னா எத்தனை விதமான அந்த அரேஞ்ச்மெண்ட் அதை ஏற்படுத்திக்க முடியும்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 5 டைப்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அதை ஏற்படுத்திக்கலாம். அப்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு நமக்கு வந்து அதாவது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து 0,4, 1,3, 2,2, 3,1, 4,0. அப்ப வந்து இது வந்து 5 டிஃபரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். கம்பார்ட்மெண்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நோன் அஸ் என்னது? மேக்ரோ ஸ்டேட். இப்ப மேக்ரோ ஸ்டேட்ன்றது என்ன அப்படின்னா 0,4ன்னு சொல்றீங்கல்ல, அதுக்குதான் என்ன பேரு? மேக்ரோ ஸ்டேட். 0,4ன்னா அது எதை குறிக்குது நமக்கு? ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல பார்ட்டிகள் இல்ல, செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல 4 பார்ட்டிகள் இருக்கு. அதை மட்டும் தான் சொல்றோம். அப்ப எதை மேக்ரோ ஸ்டேட் எதை சொல்லுது உங்களுக்கு? மேக்ரோ ஸ்டேட் அப்படின்றது ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் த பேஸ் பாயிண்ட். மேக்ரோ அதாவது ஸ்பெசிஃபைங் தான் எதை மட்டும் சொல்லணும் நமக்கு? நம்பர்ஸ் ஒன்லி. எத்தனை இருக்கு அவ்வளவுதான், அததான் சொல்றோம். ரைட்டா? இப்ப இதுல 0,4, அடுத்து 1,3, இதுவும் என்னதான்? அது ஒரு மேக்ரோ ஸ்டேட். 2,2ன்றது இன்னொரு டைப் ஆஃப் மேக்ரோ ஸ்டேட். அதே மாதிரி 3,1, 4,0. இந்த மாதிரியான 5 விதமான மேக்ரோ ஸ்டேட்டுகளை அது உருவாக்கலாம். அடுத்து இப்ப இந்த ஒவ்வொரு மேக்ரோ ஸ்டேட்டுக்குள்ளயும் என்ன இருக்க போகுது? இப்ப வந்து கம்பார்ட்மெண்ட் 1ல 0 பார்ட்டிகள் இருக்கு. அப்ப அதை பத்தி நம்ம ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது இல்ல. 2ல எத்தனை பார்ட்டிகள் இருக்கு? 4 பார்ட்டிகள். இந்த 4 பார்ட்டிகளும் எப்படி இருக்கும் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அப்படின்றத சொல்றதுதான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து மேக்ரோ ஸ்டேட் எப்படி அரேஞ்ச் ஆகலாம் அப்படின்றத சொல்ல போறோம். இப்ப இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்ரோ ஸ்டேட் எத்தனை பாத்தீங்கன்னா 5. நம்ம எடுத்துக்கிட்ட பார்ட்டிகள் எத்தனை? 4. இப்ப 2 கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த எத்தனை பார்ட்டிகள் எடுத்துக்கிறீங்களோ அதை விட 1 கூடுதலான மேக்ரோ ஸ்டேட் கிடைக்கும். 2 பார்ட்டிகளா இருக்கணும், சரி 2 கம்பார்ட்மெண்டா இருக்கணும். 2 கம்பார்ட்மெண்ட்னா இப்போ ஒருவேளை நீங்க வந்து 6 பார்ட்டிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் வரும்? 7 வரும். 4 எடுத்துக்கிட்டோம்னா 5 வந்தது. 3 எடுத்திருந்தா 4 வரும். அப்படியே n+1 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எப்பன்னா 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும்போது நீங்க வந்து 7 கம்பார்ட்மெண்ட் 8 கம்பார்ட்மெண்ட் இருக்கும்போது இந்த ஃபார்முலா என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ண நீங்க முடியாது. அதுக்கு நம்ம ஏற்கனவே வேற ஃபார்முலாஸ் இருக்கு, அதான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து இப்போ மைக்ரோ ஸ்டேட். மைக்ரோ ஸ்டேட் பாத்தீங்கன்னா 0,4 அப்படின்ற இந்த ஸ்டேட். இப்ப இந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட் 1ல இப்ப நம்ம அந்த 4 பார்ட்டிகளையும் எப்படி எடுத்துக்கிறோம்னா ABCD எடுத்துக்கிறீங்க. ஏன்னா 4 பார்ட்டிகளுமே என்ன பார்ட்டிகள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிகள். டிஸ்டிங்யூஷன்னா ஒவ்வொரு பார்ட்டிகளையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? வேறுபடுத்தி பார்க்க முடியும். அப்ப பார்ட்டிகல் வந்து 4 பார்ட்டிகள்ல ஒரு பார்ட்டிகளுக்கு ஏன்னு சொல்லலாம், இன்னொரு பார்ட்டிகளை பின்னு வச்சுக்கலாம், ஒன்னு சி, இன்னொன்னு டின்னு வச்சுக்கலாம். இன்டிஸ்டிங்யூசபிள்னா எல்லாத்தையுமே வேறுபடுத்தி நீங்க பார்க்க முடியாது. அப்ப எல்லாமே ஏன்னு வச்சுக்கணும். ஏன்னு நீங்க வச்சுக்கணும். இன்டிஸ்டிங்யூசபிள்னா டிஸ்டிங்யூசபிள்னா ABCD அது மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். அப்ப 0,4ல கம்பார்ட்மெண்ட் 1ல பார்ட்டிகளே கிடையாது இல்லையா? 0. அப்ப அந்த 4 பார்ட்டிகள் எங்கதான் இருக்கும் போது? கம்பார்ட்மெண்ட் 2ல தான் இருக்கும். இதுல வேற ஏதாவது சாய்ஸ் இருக்குமா? 0,4ல ஒரே சாய்ஸ் மட்டும் தான். அப்ப இது மட்டும் தான். அப்ப 0, ABCD 0, ABCD. அப்ப ABCD இது இந்த 4 பேருமே எங்க இருக்க போறாங்க? 2வது கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க.
அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 1,3. 1,3னா என்ன அர்த்தம்? கம்பார்ட்மெண்ட் 1ல ஒரு பார்ட்டிகள் இருக்கணும், மத்த 3 பார்ட்டிகள் எங்க இருக்கணும்? 2வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்கணும். அப்ப எப்படி இருக்கலாம்? ஏ வந்து ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருந்துச்சுன்னா அது போக பேலன்ஸ் ஆஃப் 3 வந்து எங்க இருக்கும்? செகண்ட்ல போயிடும். பி இருந்துச்சுன்னா இங்க சிடி அங்க போயிடும். அது மாதிரி சி டி ஒன்னே எழுதுனீங்கன்னா அப்ப அதுக்கு நமக்கு எத்தனை சாய்ஸ் இருக்கு? 4 விதமான சாய்ஸஸ் இருக்கு. அப்ப இந்த 2 கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நமக்கு அந்த 1,3 டிஸ்ட்ரிபியூஷனே எப்படி அமையலாம்? எத்தனை விதமா அமையலாம்? நமக்கு வந்து 4 விதமாக அமையலாம். இப்ப இந்த 1,3ன்றது ஒரே ஒரு மேக்ரோ ஸ்டேட். இந்த 4 விதமான அந்த ஏ கமா பிசிடி, அடுத்து பி கமா சிடிஏ, அது மாதிரி சி கமா ஏபிடி, அடுத்து டி கமா ஏபிசி, இது வந்து என்னன்னா இது மைக்ரோ ஸ்டேட். அப்போ ஒரு மேக்ரோ ஸ்டேட்டுக்கு எத்தனை மைக்ரோ ஸ்டேட் இருக்கு? 4 மைக்ரோ ஸ்டேட் இருக்கும். இந்த மைக்ரோ ஸ்டேட் என்ன சொல்லுது? இப்ப நீங்க ஏ கமா பிசிடின்னு எழுதுறீங்க. இப்ப மைக்ரோ ஸ்டேட் என்ன சொல்லுது? 1,3 மட்டும் தான் சொல்லியிருக்கு. அப்படின்னா கம்பார்ட்மெண்ட் 1ல ஒரு நம்பர் இருக்கு, ஒரு பார்ட்டிகள் இருக்கு. எந்த பார்ட்டிகள் சொல்லல. கம்பார்ட்மெண்ட் 2ல 3 பார்ட்டிகள் இருக்கு. இதோட மைக்ரோ ஸ்டேட்டோட வேலை முடிஞ்சிச்சு. மைக்ரோ ஸ்டேட் என்ன சொல்லுது? ஏ கமா பிசிடின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பார்ட்மெண்ட் 1ல யார் இருக்கா? ஏ என்ற பார்ட்டிகள் இருக்காங்க, பியும் சிடியும் இங்க இருக்காங்க, கம்பார்ட்மெண்ட் 2ல இருக்காங்க. பர்டிகுலரா அதனுடைய பொசிஷன் என்ன பண்ணுது நமக்கு சொல்லுதா? சோ அதனால அது என்ன சொல்றோம்? நம்ம வந்து மைக்ரோ ஸ்டேட்னு சொல்றோம். அடுத்து 2,2. 2,2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல 2 இதுல 2. அப்ப அதற்கான சாய்ஸ் பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு? நமக்கு வந்து 6 சாய்ஸ் நீங்க எடுக்கலாம். அதே போல 3,1. 3,1ன்றது 1,3 திருப்பி போட்டுற வேண்டியதான். 2ல உள்ளத 1க்கும் 1ல உள்ளத 2க்கும் போட்டீங்கன்னா 3,1. அதுல ஒரு 4 டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு வரும். அடுத்து வந்து 4,0. அதே மாதிரி நீங்க 0,4 திருப்பி போட்டீங்கன்னா 1 கிடைக்கும். இப்போ மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா 1 இங்க ஒரு 4 5 11 15 16. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட் எத்தனை அப்படின்னா 16 மைக்ரோ ஸ்டேட் இருக்கு மொத்தம். ஆனா இப்போ ஒவ்வொரு மேக்ரோ ஸ்டேட்டுக்குன்னு பார்க்கும்போது 0,4க்கும் 4,0க்கும் எத்தனை மைக்ரோ ஸ்டேட்? இதுக்கு 1, இதுக்கு 1. அடுத்து வந்து 1,3, அதே மாதிரி 3,1. இது 2 பேருக்கு எத்தனை மைக்ரோ ஸ்டேட்? 4 மைக்ரோ ஸ்டேட். இதுக்கு 4, இதுக்கு 4. ரைட்டா? 2,2க்கு எத்தனை மைக்ரோ ஸ்டேட் இருக்கு? 6. இப்ப இதுல உள்ள 0,4ன்றது ஒரு தனி மேக்ரோ ஸ்டேட், 4,0ன்றது ஒரு வேறொரு மேக்ரோ ஸ்டேட், 1,3ன்றது வேறொரு மேக்ரோ. ஒவ்வொரு மேக்ரோ ஸ்டேட்டுக்குள்ளயும் நிறைய என்ன இருக்கும்? நமக்கு மைக்ரோ ஸ்டேட்டுகள் இருக்கும். இப்ப இதுல யாருக்கு மைக்ரோ ஸ்டேட் கம்மியா இருக்கு, யாருக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா யாருக்கு கம்மியா இருக்கு? 0,4க்கும் 4,0க்கும் கம்மியா இருக்கு. யாருக்கு அதிகமா இருக்கு? 2,2க்கு எப்படி இருக்கு? மைக்ரோ ஸ்டேட்டோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. இதை மைண்ட்ல வச்சுங்க. இதை பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப ஈச் டிஸ்டிங்க்ட் அரேஞ்ச்மெண்ட் இஸ் நோன் அஸ் மைக்ரோ ஸ்டேட். ஈச் டிஸ்டிங்க்ட்னா இப்ப வந்து 2,2னா நம்ம எப்படி ஒவ்வொரு டிஸ்டிங்க்டா சொல்றோம்ல, ஏபி சிடி, பர்டிகுலரா ஏ எங்க இருக்கு, பி எங்க இருக்குன்னு அது மைக்ரோ ஸ்டேட் சொல்றோம். The distribution 0,4, 4,0 can have only one arrangement. அது மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட் எத்தனைன்னு சொல்லியிருக்கோம். பட் டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட் எத்தனை கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 16. இந்த 16ன்ற எண்ணிக்கை எப்படி கால்குலேட் பண்றதுன்னா நமக்கு 2 கம்பார்ட்மெண்ட் 4 பார்ட்டிகள், 2 கம்பார்ட்மெண்ட், அப்ப 2^4 எத்தனை வருது நமக்கு? இதான் டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்டுக்கான ஃபார்முலா. அதாவது k⁴n அப்படின்னு சொல்லலாம், k அல்லது c⁴n சொல்லலாம். c⁴n or k⁴n, c or k கம்பார்ட்மெண்ட் அப்படின்றத குறிக்கும். கம்பார்ட்மெண்ட் பவர் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், அதாவது எதை கொடுக்கும்னா நமக்கு நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்டை கொடுக்கும், மொத்த மைக்ரோ ஸ்டேட்டை கொடுக்கும். இப்ப constraints பாத்தீங்க அப்படின்னா a set of conditions or restrictions that must be obeyed by a system are known as constraint. the accessible macro state ன்றது இந்த constraint குள்ள allowed ஆகி வரக்கூடியது, அது allowed under a particular ஒரு constraint. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த above discussionல இப்போ நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குறீங்க. என்ன கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா எந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் எம்டியா இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துறீங்க. அப்படின்னா எந்த மைக்ரோ ஸ்டேட்மெண்ட் நமக்கு வரலாம்? கம்பார்ட்மெண்ட் எம்டியா இல்லாத மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணணும். இதான் கன்ஸ்ட்ரெயின். அப்ப வந்து எது வராது நமக்கு? 0,4
4,0 வராது. அது ரெண்டும் இன்அக்சசிபிள். அப்ப யார் வந்து அக்சசிபிள்? 1,3, 3,1, 2,2 இவங்க 3 பேர் மட்டும் தான் அக்சசிபிள். இதான் வந்து அக்சசிபிள்ன்றது சொல்றேன், வேற ஒன்றும் இல்ல. இப்போ இன்அக்சசிபிள்ன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த ஸ்டெர்லிங் அப்ராக்சிமேஷன், இந்த ஃபார்முலா நமக்கு அடிக்கடி கேட்கறாங்க. முக்கியமான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா log n factorial equal to n log n minus n. இந்த சைடு மட்டும் தான் ஃபேக்டோரியல் வரும், இந்த சைடு என்ன வராது? ஃபேக்டோரியல் வராது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. log n factorial equal to n log n minus n. இந்த ஃபார்முலா எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா n வந்து வெரி லார்ஜா இருக்கும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். n ஸ்மாலா இருக்கும் போது யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ல இதை ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா அங்க வந்து n வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப லார்ஜா இருக்கும். அதனால நம்ம இந்த ஸ்டெர்லிங் அப்ராக்சிமேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். Stirling approximation is important formula. But the lifetime of a micro and macro state. Micro state மற்றும் macro stateக்கான lifetime அதற்கான formula பாத்தீங்க அப்படின்னா t micro equal to delta x by dx equal to delta x into root of m by kt. ஏன்னா vx equal to root of kt by m. அடுத்து ஹைட்ரஜன் கேஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மைக்ரோ ஸ்டேட்டுக்கான டைம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10⁻⁻13 செகண்ட். அதாவது ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஒரு மைக்ரோ ஸ்டேட்னா என்னது? ஒரு பொசிஷன்ல எவ்வளவு நேரம் இருக்கும்? அது 10⁻13 செகண்ட் தான் ஒரு பொசிஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? அது வேற பொசிஷனுக்கு மாறிடும். ஏன்னா வந்து மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும்ல. அப்போ ஒரு இடத்துல எவ்வளவு நேரம் இருக்கும்? அதான் வந்து மைக்ரோ ஸ்டேட். அது எவ்வளவு பாத்தீங்கன்னா 10⁻13 செகண்ட். அடுத்து மேக்ரோ ஸ்டேட்டுக்கான லைஃப் டைம். இது மேக்ரோ ஸ்டேட்டுக்கான லைஃப் டைம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஒரு மேக்ரோ ஸ்டேட் இருக்கு அப்படின்னா இங்க வந்து ஒரு 3 மைக்ரோ ஸ்டேட் உள்ள இருக்கு அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் இன் ஈச் மைக்ரோ ஸ்டேட். ஒவ்வொரு மைக்ரோ ஸ்டேட்டும் இதுக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்ட்டு நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட் இன் ஏ கிவன் மேக்ரோ ஸ்டேட். இப்போ உதாரணமா இப்போ 3 பார்ட்டிகள் இருக்கு, 3க்குமான எதை கண்டுபிடிக்கணும்? நம்ம வந்து ஆவரேஜ் டைம் கண்டுபிடிக்கணும், லைஃப் டைம். இப்ப இந்த ஒவ்வொரு பார்ட்டிகளுக்குமான லைஃப் டைம் வந்து உதாரணமா எல்லாமே 10⁻³ வச்சுக்கோங்க. ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்றான். என்ன கண்டுபிடிக்க சொல்றான்? ஆவரேஜ். அப்ப 3க்குமான ஆவரேஜ் 10⁻³. இப்ப இங்க எத்தனை பார்ட்டிகள் இருக்கு? 3 பார்ட்டிகள். அப்ப எத்தனை மைக்ரோ ஸ்டேட் அப்படின்னா 3 மைக்ரோ ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து அதனுடைய மேக்ரோ ஸ்டேட்டுக்கான டைம் எவ்வளவு? 3 × 10⁻³ இப்ப t macro equal to t by n. t by n ன்றது எதை குறிக்குதுன்னா ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட். இங்க tன்றது மைக்ரோவுக்கான டைம், nன்றது என்ன அப்படி பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அந்த மைக்ரோ ஸ்டேட். t by nன்றது மைக்ரோ. ஒமேகான்றது என்னது? வாட் இஸ் ஒமேகா? தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி. இந்த தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி எதை கொடுக்குது? தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி எதை கொடுக்குதுன்னா இந்த அட்டவணையில பார்த்தோம்ல, இப்ப 2,2ன்றது ஒரு மைக்ரோ ஸ்டேட். இந்த மைக்ரோ ஸ்டேட்ல எத்தனை மைக்ரோ ஸ்டேட் இருக்கு நமக்கு? சரி, இந்த மைக்ரோ ஸ்டேட்ல எத்தனை மைக்ரோ ஸ்டேட் இருக்கு? 6. இந்த 6 தான் என்னது? தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி. இப்ப தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டிக்கு மேல கெட்டிங்ல போட்டிருப்போம் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்னது? அப்ப தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி நமக்கு என்ன கொடுக்கும்? நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் அதை கொடுக்கும். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபார்முலா எழுதிருக்கோம். ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் இன் ஈச் மைக்ரோ ஸ்டேட், அது t by n. நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்டுக்கு பதிலாக என்ன போடுறோம்? நம்ம வந்து தெர்மோடைனமிக் ப்ராபர்ட்டியை சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க. t by n வந்து t × 1/n மாத்திருக்காங்க இன்ட்டு ஒமேகா. அதுக்கப்புறம் t × 1/n எதுக்கு ஈக்குவல்னா p மைக்ரோவுக்கு ஈக்குவல்னு சொல்றான். இது அப்படியே எழுதியாச்சு. அடுத்து t macro by t எந்த சைடு கொண்டு வந்துடுறோம்? ஈக்குவல் டு p மைக்ரோ இன்ட்டு ஒமேகா அது வந்துருது. அதுக்கப்புறம் ப்ரோபோசல் போட்டு p மைக்ரோவை விட்டுட்டா தான் இது கிடைச்சிருது. இது இந்த ஃபார்முலா கிடைச்சிருது. வேர் t is the finite time of observation. இது அப்படியே பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி அப்படின்றத பார்க்க போறோம்.
தெர்மோடைனமிக் ப்ராபர்ட்டி என்னது? நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் கரஸ்பாண்டிங் டு எனி கிவன் மேக்ரோஸ்டேட். அதாவது ஒரு மேக்ரோஸ்டேட்ல இருக்கக்கூடிய மைக்ரோஸ்டேட்டுகளின் எண்ணிக்கைக்கு என்ன பேர் அப்படின்னா தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி. இதை எந்த இடத்துல குறிக்கிறோம்? ஒமேகா அல்லது கேபிட்டல் ஒமேகாவில் குறிக்கிறோம். ஃபார் த கேஸ் ஆஃப் என் பார்ட்டிகல், ஃபார் த கேஸ் ஆஃப் எத்தனை பார்ட்டிகல்? என் பார்ட்டிகல். எத்தனை கம்பார்ட்மெண்ட்? 2 compartments or cells. If R is the number of particles in the first compartment and the remaining n minus R particles in the second compartment, then the thermodynamic probability. இதோட மீனிங் என்னன்னா, 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. எத்தனை கம்பார்ட்மெண்ட்? 2 கம்பார்ட்மெண்ட். மொத்த பார்ட்டிகல் எத்தனை? n. இதுல ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல எத்தனை பார்ட்டிகல் இருக்குன்னு சொல்றான்? R. அப்ப மொத்த nல R போயிருச்சுன்னா இங்க எத்தனை இருக்கும்? n minus R. இப்ப இந்த கண்டிஷனுக்கு ஒமேகா கண்டுபிடிக்கணும். இப்ப R, n minus R. இப்போ உதாரணம் R, n minus R க்கு ஒமேகா எவ்வளவு? இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல மேக்ரோ ஸ்டேட்ஸ் என்னென்ன பார்த்தோம்? 0,4, 4,0 பாத்தீங்க. அடுத்து என்ன பாத்தீங்க? 2,2, 1,3, 3,1 பார்த்தோமா? சரி, இப்ப இதற்கான ஃபார்முலா தான் இது. இப்ப இந்த ஃபார்முலாவை நீங்க பயன்படுத்த போறீங்க. அந்த 1,3க்கு பயன்படுத்தி காமிச்சிருக்கோம் பாருங்க. எக்ஸாம்பிள் 1,3 நமக்கு எத்தனை வந்துச்சு? நமக்கு 2 கம்பார்ட்மெண்ட் தான் பார்த்தோம் ஏற்கனவே. 1,3க்கு எத்தனை வந்தது? நமக்கு 4. இப்ப இந்த ஃபார்முலாவை போடுங்க. ஃபார்முலாவை போட்டா எத்தனை வருது? அதே 4 வந்துடும். இப்ப ஒமேகா R, n minus R ஈக்குவல் டு ஒமேகா மொத்தம் வந்து n ஈக்குவல், அதாவது 4 பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னா இந்த இது வந்துடும். 4 பார்ட்டிகல் R, n minus R plus R equal to 1. அப்ப therefore n minus R equal to 4ல 1 போச்சுன்னா 3. அப்போ 1,3 equal to என்ன ஃபார்முலா? n factorial. n factorial total number of particle எத்தனை? 4. இப்போ 4 factorial போட்டோம் by R factorial. R factorial is 1. R equal to 1. n minus R equal to 3. அப்போ 4 factorial by 1 factorial 3 factorial equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 4க்கு ஈக்குவலா இருக்கும். எப்பவுமே நீங்க வந்து இப்போ இது ஆக்சுவலா 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ எவ்வளோ? 1. அதை விட்டுருங்க. மிச்சம் என்ன இருக்கு? நமக்கு 3 ஃபேக்டோரியல். இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேல 4 ஃபேக்டோரியல், கீழே என்ன இருக்கு? 2 எப்படி இருக்கு? அடுத்தடுத்த நம்பர்ஸ். 3க்கு 3 விட 4 அடுத்த நம்பர். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்சர் இஸ் இந்த பிக் நம்பரை நம்ம அப்படியே ஆன்சர் போட்டலாம். இப்போ உதாரணமா 5 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல், இதோட ஆன்சர் என்ன வரும்? 5. ஜெனரலா n ஃபேக்டோரியல் பை n minus 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து n. இப்போ 6 ஃபேக்டோரியல் பை 5 ஃபேக்டோரியல்னா ஆன்சர் என்ன வரும்? கண்டிப்பா 6 தான் வரும். நீங்க விரிச்சதுனால அதே தான் வரும் நமக்கு. நேரடியா நம்ம போட்டலாம் 4 by 3. ரெண்டுமே 4 ஃபேக்டோரியல், கீழே 3 ஃபேக்டோரியல், 4 ஆன்சர். இப்போ இதே மாதிரி இந்த ஃபார்முலாவில நீங்க வந்து 2,2 கூட நீங்க கண்டுபிடிச்சு பார்க்கலாம். 2,2 கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வருது நமக்கு? இந்த ஒமேகா 2,2 என்ன ஃபார்முலா? நமக்கு n ஃபேக்டோரியல். என்னன்றது இது ரெண்டையும் கூட்டிடணும், அதான் என்ன. என்ன வந்து 2 2 எவ்வளோ? 4. 4 ஃபேக்டோரியல் பை இது ஆறுன்றது இது வந்து 6, இது வந்து என்னது? n மைனஸ் ஆர். ஆர் ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். n மைனஸ் ஆர் தான், அதுவும் 2 ஃபேக்டோரியல். இப்போ 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். இதை நீங்க அப்படி எழுத முடியாது, நீங்க இதை விரிச்சு எழுதிருங்க. 4 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவீங்க? 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2. இந்த இன்ட்டு 1 வேண்டியது இல்லை, ஏன்னா நமக்கு ஒன்றும் பண்ணாது. 2 ஃபேக்டரோட வேல்யூ வந்து 2, இந்த 2 ஃபேக்டரோட வேல்யூ 2. அப்ப 2 4 அடிபட்டுரும். என்ன வருது நமக்கு? 3 2. இது மாதிரி நீங்க எதுக்கு வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அது மாதிரி 4,0 4,0 போட்டீங்கன்னா ஒமேகா 4,0. இப்ப n ஈக்குவல் எத்தனை? 4 0 போட்டீங்கன்னா 4 ஃபேக்டோரியல். R வந்து எத்தனை? 4 ஃபேக்டோரியல். n வந்து எத்தனை? 0 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல் எவ்வளோ? 0 ஃபேக்டோரியல் மதிப்பு 1. 1 ஃபேக்டோரியல் மதிப்பு 1 தான், 0 ஃபேக்டோரியலுக்கும் 1 தான். அப்ப இன்ட்டு 1. அப்ப மேலே இங்கே சமமாக இருக்கு. அப்ப ஆன்சர் இஸ் 1. இந்த ஃபார்முலா வந்து தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது ஒமேகா ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதை ஜெனரல் நம்ம NCRன்னு சொல்றோம். பர்டிகுலர்லி எத்தனை பிரிவுகள் இருக்கணும்னா 2 கம்பார்ட்மெண்ட். எத்தனை கம்பார்ட்மெண்ட்? 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
கம்பார்ட்மெண்ட் நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எ மேக்ரோ ஸ்டேட். மேக்ரோ ஸ்டேட்டுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். பி மேக்ரோ யாருக்கு ப்ரொபோசலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டிக்கு ஈக்குவலா இருக்கு. அதாவது ஒரு மேக்ரோ ஸ்டேட்டோட ப்ராபபிலிட்டி உண்மையான ப்ராபபிலிட்டி. இந்த உண்மையான ப்ராபபிலிட்டி யாருக்கு வந்து ப்ரொபோசலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு ப்ரொபோசலா இருக்குது? ஒமேகான்ற டேர்முக்கு ப்ரொபோசனல். ஒமேகான்றது யாரு? தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி, ரைட்டா? அப்ப தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி எந்த மேக்ரோ ஸ்டேட்டுக்கு அதிகமா இருக்கோ அந்த மேக்ரோ ஸ்டேட்டுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த மேக்ரோ ஸ்டேட் கொஞ்சம் நிலையா இருக்கும், ஸ்டாண்டர்டா இருக்கும், இல்லையா? அதான் மீனிங். இப்ப பி மேக்ரோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இன் த மைக்ரோ ஸ்டேட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் இன் த சிஸ்டம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. இதை அந்த பாக்ஸ் பண்ணிக்கங்க. பி மேக்ரோ அப்படின்றது ஒமேகா பை சி பவர் என். ஒமேகான்றது தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி, சி பவர் என் அப்படின்றது என்னது? அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் இன் த சிஸ்டம். மொத்த அந்த சிஸ்டத்தினுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ். இப்ப நீங்க வந்து இப்ப உதாரணமாக சரி இது இருக்கட்டும், இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி அதிகமா இருந்தா யார் அதிகமா இருப்பாங்க? ப்ராபபிலிட்டி அதிகமா இருப்பாங்க. அந்த கான்செப்டோட வச்சுப்போம். இப்ப மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட்னா அதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னு சொல்றோம். ஒரு சிஸ்டம் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது எந்த ஸ்டேட்ல இருக்குது? மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் மோஸ்ட் ப்ராபபிள். ஈக்குலிபிரியம்ன்றதும் மோஸ்ட் ப்ராபபிள்ன்றதும் சேம். அப்ப மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட்னா எந்த ஸ்டேட்டை நம்ம மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட்னு சொல்றோம்னா, எந்த மேக்ரோ ஸ்டேட்ல அதிகமான மைக்ரோ ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிள். இப்ப நம்ம மேல பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் இல்ல, அட்டவணையில பார்த்தோம் எக்ஸாம்பிள், அதுல எந்த ஸ்டேட் நமக்கு மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட்டா இருக்கும்? 2,2. ஏன்னா 2,2க்கு தான் என்ன இருந்துச்சு? நமக்கு அதிகமான மைக்ரோ ஸ்டேட் இருக்கு. அப்ப மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட்னா அதிகமான மைக்ரோ ஸ்டேட் இருக்கணும் ஒரு மேக்ரோ ஸ்டேட்டுக்குள்ள. அதாவது the most probable state is that micro state which has the maximum probability of occurrence. இப்போ P maximum equal to என்ன ஃபார்முலா கொடுக்குறாங்க அப்படின்னா NC n/2 by K power n. NC n/2. இந்த NC n/2 ஃபாலோ பண்ணணும். by K power n. K என்றது நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட், என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். NC n/2 இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க 4 பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னா 4C n/2 எவ்வளவு? 2. அப்ப 4C2 by K. Kன்றது நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட். இப்ப கம்பார்ட்மெண்ட் எத்தனை? 2. பவர் என்ன இருக்கும் நமக்கு? n வந்து எத்தனை இருக்கும்? 4. இதை வந்து P maxக்கான ஃபார்முலா. P max equal to NC n/2 by K power n. இந்த P max வந்து எப்பவுமே நமக்கு எப்ப மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஒருவேளை உங்களுக்கு 6 பார்ட்டிகல் இருந்துச்சு, 6 பார்ட்டிகல் அப்படின்னா நமக்கு 3,3ல கிடைச்சிருக்கும். 8 பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா எங்க கிடைச்சிருக்கும்? நமக்கு 4,4ல தான் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி கிடைச்சிருக்கும். இதான் அந்த ஃபார்முலாவுக்கான இது. இப்ப P மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து NC n/2. NC n/2னா நமக்கு மேல உள்ள அட்டவணையில எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4C2 by Kன்றது நமக்கு 2 கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம். என்னன்றது வந்து எத்தனை பார்ட்டிகல்? 4 பார்ட்டிகல். அப்ப 4C2 ஓட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா, 4C2 வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 4 × 5 by 1 × 2. அதான் 2 வந்து டிசெண்டிங் ஆர்டர்லயும் இந்த 1ல இருந்து 2 வரைக்கும்
அசெண்டிங் ஆர்டர்ல நீங்க போடணும். சரி, 4 into 3 4 into 3 by 1 into 2 by 2 power 4 2 power 4 எவ்வளோ 16. இப்போ இதை நீங்க அடிச்சீங்கன்னா 2 3 6 ஆன்சர் வந்து என்ன வரும் நமக்கு வந்து 6 by 16 6 by 16 அடிச்சீங்கன்னா நமக்கு வந்து 3 by 8. இதான் வந்து மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி யாருக்கு அப்படின்னா அந்த 2,2 அந்த ஸ்டேட். அடுத்த மினிமம் ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா பி மினிமம் ஈக்குவல் டு 1 by k power n. இப்போ 1 வந்து யாருக்கு வருதுன்னா பாத்தீங்கன்னா யாருக்கு வருது 1 இந்த 0,4 டேர்ம் 4,0 இதெல்லாம் என்னது நமக்கு மினிமம் ப்ராபபிலிட்டி. அதுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 1 by 2 power 4 1 by என்ன வருது நமக்கு 16. அப்போ வந்து மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி அப்படின்றது வந்து யாருக்கு வரும் அப்படின்னா அந்த NC n/2 அந்த டேர்முக்கு. NC n/2னா மொத்த பார்ட்டிகல்ல பாதியா உடைக்கணும் இல்லையா அந்த பார்ட்டிஷன். இப்ப 4 பார்ட்டிகல்னா 2,2 பார்ட்டிஷன் அதுக்கு வந்து நமக்கு வருது. அதுவே வந்து மினிமம் ப்ராபபிலிட்டின்றது வந்து நமக்கு 1 by k power n-க்கு நமக்கு ஈக்குவலா வருது. இப்ப அடுத்து நம்ம தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டிக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா வச்சிருந்தீங்க. என்ன ஃபார்முலா? ஒமேகா ஈக்குவல் டு NCR. NCR equal to n factorial by r factorial அதுக்கப்புறம் n minus r factorial. இது வந்து எதுக்கு மட்டும் தான் பொருந்தது? 2 கம்பார்ட்மெண்ட் 2 கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா. அதுவே நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் மோர் நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் சைஸ். எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் சைஸ் எப்படி இருக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கு. நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஆனா எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்கு நமக்கு ஈக்குவலான சைஸா இருக்கு. அப்படின்னா இப்ப இந்த கம்பார்ட்மெண்ட்ல நீங்க N1 பார்ட்டிகல் இருக்கு, இதுல எத்தனை இருக்கு N2 இருக்கு, இதுல N3 N4 அது மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை பை n ஃபேக்டோரியல். பை n ஃபேக்டோரியல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல்னா N1 ஃபேக்டோரியல் இன்ட்டு N2 ஃபேக்டோரியல் N3 and எட்ஸெட்ரா Ni அது வரைக்கும் வரும். அது ப்ராபபிலிட்டி வந்து ஒமேகாவை என்ன பண்றோம் நம்ம வந்து ஜெனரல் இந்த ப்ராபபிலிட்டி ஃபார்முலா இருக்கு பாருங்க. ஒமேகாவை கம்பார்ட்மெண்டோட பவர் என்னால டிவைட் பண்ணணும். இதுதான் ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா. ப்ராபபிலிட்டி வந்து ஒமேகா பை சி பவர் என். ஒமேகா பை சி பவர் என் போட்டீங்கன்னா சிக்கு விலங்கி கே யூஸ் பண்ணிருக்கோம் கம்பார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ ப்ராபபிலிட்டி அப்படியே போட்டுட்டோம். சரி ஒமேகா அப்படியே போட்டாச்சு பை கே பவர் என். கே பவர் 1 பை அதான் 1 by k power n போட்டிருக்கோம். சரி இப்போ ஒரு இதுல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இதனுடைய இது பாத்தீங்கன்னா 1,3,2. இதுக்கு தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி என்ன வரும்? 3 கம்பார்ட்மெண்ட் அதோட மேக்ரோ ஸ்டேட் எழுதிட்டேன் 1,3,2. 1,3,2 என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல எத்தனை பார்ட்டிகல் இருக்கு? ஒரு பார்ட்டிகல். செகண்ட்ல எத்தனை இருக்கு? 3 பார்ட்டிகல் இருக்கு. தேர்ட்ல எத்தனை இருக்கு? 2. இதுக்கான தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி அதாவது எத்தனை மைக்ரோ ஸ்டேட் வரும்? இதுக்கு எத்தனை மைக்ரோ ஸ்டேட் வரும்? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்றீங்க. ஒமேகா ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை பை n ஃபேக்டோரியல். இப்போ n ஃபேக்டோரியல்ன்றது மொத்தமா எத்தனை இருக்கு? 1 4 2 6 6 தான் n ஈக்குவல் டு 6. இப்போ n ஈக்குவல் டு 6 n ஈக்குவல் டு 6. இது வந்து n1 இது N2 இது N3. அப்ப என்ன வரும் நமக்கு வந்து ஒமேகா ஈக்குவல் டு 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 6 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் நம்ம வந்து 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 எழுதலாம் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் இஸ் 1 அதனால அதை விட்டுறேன். 3 ஃபேக்டோரியல் வந்து 3 இன்ட்டு 2 2 ஃபேக்டோரியல் இஸ் 2. அப்ப ஆன்சர் இஸ் 2 நீங்க கேன்சல் பண்ணிடலாம். 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2க்கு 4 அடிச்சீங்கன்னா 2. இப்ப 6 30 30 இன்ட்டு 2 எத்தனை நமக்கு 60. அப்ப எத்தனை மைக்ரோ ஸ்டேட் வரும்? இதுக்கு 60 மைக்ரோ ஸ்டேட். அப்ப இனிமே எத்தனை கம்பார்ட்மெண்டா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிடலாம் எத்தனை மைக்ரோ ஸ்டேட் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. ப்ராபபிலிட்டினா அந்த எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்கு
இப்ப அதே மாதிரி பி கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ணணும்? இப்ப 60 கம்பார்ட்மெண்ட் பவர் என்ன, எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்கு? 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. என்ன எத்தனை? என்ன வந்து 6. 3/6 நீங்க வகுக்கணும். 3/6 இது வந்து உங்களுக்கு பி வந்து ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டின்றது தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டிய கம்பார்ட்மெண்ட் பவர் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், அதால நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? இது ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஏன்னா ப்ராபபிலிட்டி எப்பவுமே 1 கம்மியா இருக்கணுமா கூட இருக்கணுமா? 1 கம்மியா தான் இருக்கும். தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி 1 பெரும்பாலும் அதிகமா தான் இருக்கும். 1 எப்படி இருக்காது? கம்மியா இருக்கு. தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டின்றது ஆக்சுவலா அது நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட். நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்றோம். ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒமேகாவுக்கு ஏன் தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டியும் எப்படி இருக்கும்னா ப்ரொபோஷனலா இருக்கும். நீங்க தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குன்னு சொன்னாலே யாரும் அதிகமா இருக்குன்னு எடுத்துக்கலாம், நம்ம ப்ராபபிலிட்டி அதிகம்னு எடுத்துக்கலாம். சோ நமக்கு தேவை என்னன்னா, எது அதிகமா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அதை வந்து நம்ம எல்லாத்துலயும் தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிப்போம். அது ப்ராபபிலிட்டி இஸ் ப்ரொபோஷனல். சோ அதனால நம்ம வந்து அதை வந்து அந்த வேர்டு அதனாலதான் அதை யூஸ் பண்றோம். இப்ப இதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? நமக்கு வந்து P equal to ஒமேகா இன்ட்டு 1/k power n. ஒமேகா வந்து எவ்வளவு? 60. K வந்து எத்தனை கம்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்? நம்ம வந்து 3 கம்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க. எத்தனை பார்ட்டிகல் இருந்தது? மொத்த பார்ட்டிகல் 6. அப்ப 60/3/6. இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, நமக்கு 3 கம்பார்ட்மெண்ட், 3மே எப்படி இருந்தது? ஈக்குவல் சைஸா இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போறது, கம்பார்ட்மெண்ட் நிறைய இருக்கு, ஆனா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கு? வேற வேற சைஸா இருக்கு. ஒண்ணு சின்னதா இருக்கு, ஒண்ணு பெருசா இருக்கு, ஒண்ணு மீடியம் சைஸா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா? எல்லாமே ஈக்குவல் சைஸா இருந்தா மொத்தமா n ஃபேக்டோரியல் போட்டோம், ni ஃபேக்டோரியல் போட்டோம். ஏன்னா வேணா n1 n2 n2 n3 போட்டாச்சு. சைஸ் வேற வேறையா இருக்கும் போது அப்ப என்ன பிரச்சனை வரும்? சின்ன கம்பார்ட்மெண்ட்னு வச்சுங்களேன், அதுல எந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் எப்படி இருக்கும்? சின்ன கம்பார்ட்மெண்ட்னா அதுல இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட் கம்மியா இருக்கும். பெரிய கம்பார்ட்மெண்டா இருந்தா ஸ்டேட் வந்து கூட இருக்கும். அப்ப இங்க எதையும் கணக்குல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டேட், அந்த ஜிஐ அப்படின்ற டேர்மையும் நம்ம இதுல சேர்த்து எடுத்துக்கணும். ஜிஐன்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் எத்தனை பார்ட்டிஷனா இருக்கு அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஜிஐ அப்படின்றது. இப்ப இன் கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அன்ஈக்குவல் சைஸ், அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா, ஒமேகா ஈக்குவல் டு இது அப்படியே வந்துருது உங்களுக்கு n ஃபேக்டோரியல் பை ni ஃபேக்டோரியல். அப்படியே வந்து ஈக்குவல் சைஸ்க்கான ஃபார்முலா அப்படியே வந்துருது. அது இல்லாம பெருக்கல்ல யாரு வர்றாங்க அப்படின்னா gi பவர் ni. gi பவர் ni நீங்க பெருக்கணும், அவ்வளவுதான். இப்ப ஜி என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், இது ஏற்கனவே நமக்கு தெரிந்த விஷயம் தான். ஜிஐன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் கம்பார்ட்மெண்ட் ஐ. இப்ப G1 அப்படின்னா எதை குறிக்கும்? கம்பார்ட்மெண்ட் 1ல எத்தனை செல் இருக்கு. அதாவது இது ஆக்சுவலா எப்படின்னா, இது வந்து எப்படி அன்ஈக்குவல் சைஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு 3 கம்பார்ட்மெண்டா நீங்க எடுக்கிறீங்க. சாரி, 3 கம்பார்ட்மெண்ட் எடுக்க போறோம் நம்ம. 3மே எப்படி இருக்கு? அன்ஈக்குவல் சைஸ். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அன்ஈக்குவல் சைஸா இருக்கு. அப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்னையும் வந்து திரும்ப என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து பல செல்களா பிரிக்க போறோம், ஈக்குவல் சைஸ் செல்களா பிரிக்க போறோம். அப்ப எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இதுக்குள்ள உள்ள சின்ன பீஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நமக்கு ஒரே சைஸா கொண்டு வந்துட்டோம். இப்ப இது வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் 1. இதுல எத்தனை செல் இருக்கு? இப்போ 2 4 6. அப்ப G1 எத்தனை? 6, அவ்வளவுதான். இப்ப G2 சொல்லுங்க, 9. தானே இந்த இதுவா? G3 வந்து எத்தனை வருது? 15 வருதா? 1 2 3, ஆமா 15, அவ்வளவுதான்.
இந்த மெத்தட்ல யூஸ் பண்றோம். அப்ப அதனால என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த GI பவர் NI அப்படின்றத மல்டிபிள் பண்ணிக்கிறோம். GI பவர் NI பைன்றது என்னன்னா G1 N1 G2 N2 இதை பெருக்கல். இப்ப ப்ராபபிலிட்டினா என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ப்ராபபிலிட்டிக்கு இப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எதால வகுப்போம், கம்பார்ட்மெண்ட் பவர் என்ன அதால வகுப்புமா. இங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக என்ன கொண்டு வந்துடும், நமக்கு வந்து இந்த தெர்மோடைனமிக் ப்ராபர்ட்டில இருந்து நீங்க ப்ராபர்ட்டி கொண்டு வரீங்க. கொண்டு வரும்போது என்ன பண்ணுவீங்க, எதால டிவைட் பண்ணுவோம், ஜெனரல் ஃபார்முலா K/n என்னால டிவைட் பண்ணுவோம். K/n போடாம அவன் என்ன போட்டிருக்கான் நமக்கு இங்க G1 G2 G3 அது மாதிரி கொடுத்துருக்கான். அப்ப அது என்ன அப்படின்னா G1 G2 G3ன்றது என்னது, நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் த கம்பார்ட்மெண்ட். அதை ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய செல்ல தான் நம்ம கூட்டிக்கிறோம். இப்போ மொத்த செல்லு இப்ப இங்க எப்படி போடணும், நீங்க வந்து 3 கம்பார்ட்மெண்ட் 3 போடக்கூடாது. என்ன போடணும், நம்ம வந்து 6 9 13 3ஐயும் கூட்டினீங்கன்னா 13 9 22 சரி 15 9 24 6 எத்தனை 30. அப்ப இங்க எத்தனை வரும் நமக்கு வந்து K/n பதிலாக என்ன போடணும், நீங்க வந்து 30 பவர் இதுல எத்தனை பார்ட்டிகள் இருக்கோ அதை நீங்க போடணும். அதாவது செல்ல வந்து கால்குலேட் ஆயிடும். கம்பார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக என்ன ஆயிரும், செல் கலெக்ஷன். ஏன் வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா கம்பார்ட்மெண்ட் வந்து அன்இக்குவல் சைஸா இருக்கு. சோ அதனால அதை வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஈக்குவல் சைஸா மாத்துறதுக்காக கம்பார்ட்மெண்ட்டை செல்லா மறுபடியும் டிவைஸ் பண்றோம். அதனால அந்த ஃபார்முலா வருது. இந்த எக்ஸ்பிளேஷன்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த சில ப்ராப்ளம் போடும்போது இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரிஞ்சாதான் ப்ராப்ளம் உங்களுக்கு டக்குன்னு நீங்க போட முடியும். அதுக்காக தான் இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளத்தை நம்ம வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போட போறோம். மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது வந்து ஜஸ்ட் ஒமேகா கண்டுபிடிக்கிறது தான். நம்ம பி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போடுறதெல்லாம் இல்லாட்டி இதுல போட்டுக்கலாம். லெட் அஸ் டிஸ்ட்ரிபியூட் 4 பார்ட்டிகல்ஸ். மொத்தம் எத்தனை பார்ட்டிகல் இருக்கு, 4 பார்ட்டிகல் இருக்கு. எத்தனை செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 செல்லு. such that there are 3 particles in cell X while in Y. என்ன மீனிங் அப்படின்னா X and Y என்ற 2 கம்பார்ட்மெண்ட், 2 கம்பார்ட்மெண்ட்ல 4 பார்ட்டிகல் வைக்க போறோம். அதுல வந்து எக்ஸ்ல எத்தனை பார்ட்டிகல் இருக்கு 3, ஒய்ல எத்தனை இருக்கு 1. இப்ப நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போறோம். மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி ஒமேகா ஈக்குவல் டு n ஃபேக்டர். 2 கம்பார்ட்மெண்ட் தானே, அதனால நீங்க இந்த சிம்பிள் ஃபார்முலா எடுத்துக்கலாம். நீங்க n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் n மைனஸ் r ஃபேக்டோரியல் தட் இஸ் NCR. இதுல போட்டீங்கன்னா என்ன போடுவீங்க, ஒமேகா ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். n வந்து எத்தனை, மொத்தம் 4 பார்ட்டிகளா, அப்ப 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர்ன்றது 3ன்னு வச்சுங்க. r ஈக்குவல் டு 3 இஸ் 3 ஃபேக்டோரியல். அடுத்து வந்து n மைனஸ் ஆர்ன்றது 1 ஃபேக்டோரியல். போட்டீங்கன்னா 4/3 ஃபேக்டோரியல். ஆன்சர் இஸ் என்ன வரும் நமக்கு 4. அப்ப மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நமக்கு ஆன்சர் என்ன 4 இருக்கும். மைக்ரோஸ்டேட் வந்து 4. அதுவே போசைன்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, GI into NI plus GI minus 1 factorial by NI factorial GI factorial. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். இப்ப GI எவ்வளவு, GIன்றது என்னது, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டிலும் இருக்கக்கூடிய பிரிவுகளின் எண்ணிக்கை. இங்க கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, 2 கம்பார்ட்மெண்ட் ரெண்டுமே எப்படி இருக்கு, ரெண்டுமே வந்து பிரிக்கல, ஈக்குவல் சைஸ் தான். அப்ப GI என்ன எடுத்துவீங்க 1 தான். இப்ப கம்பார்ட்மெண்ட் 2ஆ பிரிச்சிருந்தாங்கன்னா GI எத்தனை 2, 3ஆ பிரிச்சிருந்தாங்கன்னா 3. இப்ப கம்பார்ட்மெண்ட் நம்ம பிரிக்கவே இல்லையே, ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒரு செல்லு, கம்பார்ட்மெண்ட் 1 செல்லு எத்தனை. அதனால இந்த ஃபார்முலால GIன்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 1ன்னு எடுத்துக்கிறீங்க. NIன்றது மொத்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், அது 4 எடுத்துக்கலாம். இதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது 1 அப்படின்னு கிடைக்குது. அடுத்த 2வது 3வது பாத்தீங்கன்னா ஃபெர்மி ட்ராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதற்கான ஃபார்முலா GI ஃபேக்டோரியல் பை NI ஃபேக்டோரியல் GI மைனஸ் NI ஃபேக்டோரியல். இதுல என்ன சொல்றாங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு கம்பார்ட்மெண்ட்ல 3 பார்ட்டிகல், இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல 1 பார்ட்டிகல். அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன இல்லை, எந்த ஒரு பார்ட்டிஷனுமே இல்ல. அப்ப ஒரே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எத்தனை பார்ட்டிகல் இருக்கணும், நமக்கு 3 பார்ட்டிகல் இருக்கணும். நீங்க இந்த ஃபார்முலால நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா GI ஈக்குவல் எத்தனை 1, NI ஈக்குவல் எத்தனை 4. இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு GI வந்து எத்தனை 1 ஃபேக்டோரியல், திரும்ப NI ஃபேக்டோரியல் எத்தனை 4 ஃபேக்டோரியல், GI மைனஸ் NI மைனஸ்
Gi is 1 minus 4. 1 minus 4 minus 3 factorial. This factorial minus வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது, not found. ஏன் not found வருது பெரிமீட்டர் tract ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லன்னா, பெரிமீட்டர் tract ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது யாருக்கானதுன்னா எலக்ட்ரான்களுக்கான. நீங்க பவுலிஸோட பிரின்சிபல் படி ஒரே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எத்தனை எலக்ட்ரான் இருக்க முடியும்? ஒரு கம்பார்ட்மெண்ட்ன்றது ஒரு குவாண்டம் ஸ்டேட். ஒரு குவாண்டம் ஸ்டேட்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கலாம். எத்தனை எலக்ட்ரான் இருக்க முடியாது? ஒன்றுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான் இருக்க முடியாது. இவன் நம்ம ப்ராப்ளத்துல என்ன சொல்லியிருக்கான்? எக்ஸ்ன்ற கம்பார்ட்மெண்ட்ல எத்தனை பார்ட்டிகள் இருக்கணும்? 3 இருக்கணும். 3 இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சோ அதனால வந்து நம்ம ஃபெர்மி ட்ராக்ல நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம், அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு கிளம்பலாம். இது வந்து அந்த பார்ட்டிஷன் பிரிச்சிருப்போம். இங்க பாருங்க, அதே 4 பார்ட்டிகல் எக்ஸ் அண்ட் ஒய் என்ற 2 கம்பார்ட்மெண்ட் such that there are 3 particles. எங்க இருக்கு? எக்ஸ்ல இருக்கு, 1 வந்து ஒய்ல இருக்கு. இது வரைக்கும் அதே போன ப்ராப்ளம் தான் அப்படியே. அடுத்து இங்க என்ன சொல்லியிருக்கான்? further each cell is divided into 4 compartments. ஒவ்வொரு செல்லையும் எத்தனை பிரிக்கிறோம்? 4ஆ பிரிக்கிறீங்க. அப்ப ஜி வந்து என்ன வரும் நமக்கு? ஜி வந்து இங்க என்ன எடுத்துக்கணும்? நீங்க 4ன்னு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ரெண்டுமே 4 பிரிக்கிறோம். அப்ப G1 4, G2 4. இப்ப நீங்க மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல, பை ஒமேகா ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை பை ni ஃபேக்டோரியல் இன்ட்டு gi பை gi பவர் ni. இந்த ஃபார்முலா நீங்க மேக்ஸ்வெலுக்கு யூஸ் பண்ணணும். போசைன்ஸுக்கு இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணணும். அது மாதிரி எஃப்டிக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நீங்க மேக்ஸ்வெல் போல்ட்ஸ் மட்டும் போடுறேன், மற்றது இதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது எண்ணெய் வந்து எத்தனை, சரி எண் வந்து எத்தனை, மொத்தம் வந்து 4. அதுல வந்து N1 வந்து எத்தனை, 3. N2 வந்து 1. G1 G2 ரெண்டுமே என்னது 4. அதை நீங்க நார்மலா இதுல போட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்ப மேக்ஸ்வெல்ல வந்து நமக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா, ஒமேகா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் பை பை ni ஃபேக்டோரியல் இன்ட்டு பை gi பவர் ni. இதோட மீனிங் தான் என்ன அப்படின்னா, n ஃபேக்டோரியல் வச்சுக்கிறோம். நமக்கு 2 கம்பார்ட்மெண்ட்னால n1 n2 மட்டும் எடுத்துக்கிறோம். அடுத்து அதே மாதிரி g1 பவர் n1 இன்ட்டு g2 பவர் n2 போட்டுக்கிறீங்க. அப்படியே வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்படியே n ஈக்குவல் டு 4, அடுத்து n1 n2 அந்த 3 1 போட்டுறீங்க. இன்ட்டு g1 is 4 பவர் n1 is 3, n2 is 1. இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு எத்தனை வருது? 1024. இதே மாதிரி நீங்க இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா இந்த வேல்யூ கிடைச்சிரும். எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போட்டீங்கன்னா 16. இப்ப பாருங்க, எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு நாட் ஃபவுண்ட் வரல, ஃபவுண்ட் வருது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் என்ன பிரிச்சிட்டோம் நம்ம வந்து, நீங்க 4 செல்லா தனித்தனியா பிரிச்சிட்டீங்க. இப்போ ஒவ்வொரு செல்லும் தனித்தனி குவாண்டம் ஸ்டேட்டா மாறி இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி என்ன இருக்கு? வேறுபாடு இருக்கு. அப்ப அந்த எக்ஸ்ல என்ன பண்ணலாம்? 3 வந்து என்ன பண்ண முடியும்? தனித்தனி செல்லுல இருக்கு போகுது, தனித்தனி இதுல வந்து மாறி இருக்கு போகுது.